நீ எந்த அளவுக்கு அன்பா பேசினாலும் என் மேல எவ்வளவு அக்கறை காட்டினாலும் எதிரி என்னைக்கும் எதிரி தாண்டா. எதிரி மேல அன்பு பாசம் காதல் வரத்துக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் சந்தேகம் உண்மையாகுதா? இந்த நேரத்துல யாருக்கும் தெரியாம எங்க வெளியில போறா? அர்ஜுன் வேற கூட இல்ல. அப்படி எங்க தான் போறா இவ? பின் தொடர்ந்து போனா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். என்னையே ஏமாத்தி நாகமணி அடையறதுக்கு ஏதாவது சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா? இது பாரு ருத்ரா, அவசரப்பட்டு தேவையில்லாம ஏதோ கற்பனை பண்ணிட்டு என்கிட்ட சத்தம் போடாத. எனக்கு என்னவோ ரொம்ப பயமாவே இருக்கு. எனக்கு வந்த அந்த கனவு திரும்ப திரும்ப என் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. என் அர்ஜுனுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு என் உள் மனசுக்கு தெரியுது. இல்ல, என் பேரனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஒரு தடவை அவங்ககிட்ட போன் பண்ணி பேசிடுறேன். அதுதான் சரி. பாட்டி போன் பண்றாங்களே. சொல்லுங்க பாட்டி, என்ன காலங்காத்தாலே என் ஞாபகமா? நீ எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன் பாட்டி. அதுவும் இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன பாட்டி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, என்ன ஆச்சு? அது அது நேத்து ராத்திரி எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. அதனாலதான் நீ எப்படி இருக்கேன்னு விசாரிக்கிறதுக்காக போன் பண்ணேன். என்ன கெட்ட கனவு வந்துச்சா? ஓஹோ, ராத்திரி உங்க கனவுல நான் டமாரா? அதுக்கு தான் பயந்து போய் போன் பண்ணீங்களா? ஐயோ என்ன அர்ஜுன், சி அப்படிலாம் பேசக்கூடாது, விட்டேன்னு சொல்லு. ஐயோ, நான் விளையாட்டுக்கு சொன்னேன் பாட்டி. ஏன் பாட்டி இப்படி கண்ட கண்ட கனவு நினைச்சு நீங்க பயந்து போயிட்டா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஐயோ, இதெல்லாம் உனக்கு புரியாது அர்ஜுன். நீ எதுக்கும் அந்த அமிர்தா கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். சொல்றது புரியுதா? அமிர்தா கிட்ட எச்சரிக்கையா இருக்கணுமா? பாவம் பாட்டி, அவங்க என் மேல உயிரை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி சொல்றீங்களே? அர்ஜுன், ஒரு நிமிஷம் போன கூட. பாவம் என்னடா பாவம்? அவ ஒரு அத்தை, நான் ராகேஷ் பேசுறேன் அத்தை. என்ன உங்க குரல் ஒரு மாதிரியா இருக்கு? என்ன விஷயத்த? போனை நீ வாங்கினது நல்லதா போச்சு. உனக்கு விஷயம் தெரியட்டுமே. என்னன்னு சொல்லுங்க. ராகேஷ், நேத்து ராத்திரி எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சுப்பா. என்னது? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? உண்மைதா. நேத்து அந்த கனவை கண்டதுல இருந்து என் உயிரை துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் போன் பண்ணேன். ஐயோ, என்னத்த நீங்க கனவுக்கெல்லாம் போய் இவ்வளவு பயப்படுறீங்க? ஐயோ, ஏன் பயம் எனக்கு. அது இருக்கட்டும். அர்ஜுன் எப்படி இருக்கா? அவன் நல்லா இருக்கான்ல? ஆமாத்த, நம்ம அர்ஜுன் அமிர்தா சாட்சாத் ரதி மன்மதன் மாதிரி, பாக்குறவங்க கண்ணு படுற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கே. இங்க பாரு ராகேஷ், என் அர்ஜுனுக்கு எதுவும் ஆகாதபடி நீதான் அவன் கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கணும். செய்வியா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. அதுக்கு தானே நான் இங்க இருக்கேன். சரிப்பா, ஜாக்கிரதையா இருங்க. அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நடக்கிற எல்லா சம்பவங்களுமே என் சந்தேகத்தை உண்மையாக்கிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை இது உண்மையா இருந்தா இங்கிருந்து திரும்பி போக போறது அமிர்தா இல்ல, அவளுடைய பணம். பாட்டி என்ன சொன்னாங்க? ஒண்ணு இல்ல அர்ஜுன், அது ஏதோ கெட்ட கனவு கண்டாங்களாம், அதை நினைச்சு பயப்படுறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, அவங்களை நான் சமாளிச்சிட்டேன்.
எப்படியோ ருத்ரா வாய் அடைச்சாச்சு. இல்ல, ருத்ரனுக்கு லேசா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது வளர விடக்கூடாது. ஒருவேளை நாகமணி என்கிட்ட இருக்குன்னு ருத்ரனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். இல்ல, நாகமணி என்கிட்ட இருக்கிற விஷயம் எப்பவும் என்கிட்டயே ரகசியமா தான் இருக்கணும். இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு முதல்ல படிக்கணும். இந்த புத்தகத்துல நாகமணிய பத்தி யாருக்கும் தெரியாத ரகசியங்கள் அடங்கி இருக்கு. அது இந்த பைரவன் உன் கவனத்தை திசை திருப்பறதுக்காக ஏற்படுத்தினது விஷ்ணு. நீ இதெல்லாம் உண்மைன்னு நம்பி நான் விரிச்ச வலையில வந்து விழணும் விஷ்ணு. இந்த சூழ்ச்சியை நீ எப்படியும் தெரிஞ்சுக்க கூடாது. நாகமணியோட விசேஷமான சக்திகளை எப்படி நம்ம வசப்படுத்திக்கணுங்கிற விஷயங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அதை படிச்சு உனக்கு நம்பிக்கை வர மாதிரி இதை நான் தயார்படுத்தி வச்சிருக்கேன். எனக்கு தெரியாத பல விஷயங்கள் இதுல இருக்குன்னு புரியுது. சும்மா நாகமணி வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அதை பயன்படுத்தவும் தெரியணும்ல. இதுல இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நாகமணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமாவாசைக்கு முக்கியத்துவம் அதிகமா இருக்கு. அன்னைக்கு தான் விசேஷமான சக்திகள் உருவாகும். ஆனா அந்த சக்திகள் எல்லாம் வெளியில வரணும்னா தக்ஷக்க வனத்துல அந்த நாகமணிய பௌர்ணமி வெளிச்சம் படுற மாதிரி வைக்கணும். அப்ப உருவாகக்கூடிய சக்திகள் நாகமணிய வச்சிருக்கவங்களோட உடம்புல தானாவே வந்து நிறைஞ்சிடும். அமாவாசை முடிஞ்ச 2வது நாள்ல இதுல குறிப்பிட்டிருக்க நாகமணியோட சக்திகள் உருவாகும். நாளானைக்கே தட்சகவனத்திலையா நாகமணிய வச்சிருக்கவங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதை பயன்படுத்தலன்னா அதோட சக்தி குறைஞ்சுக்கிட்டே வரும். அதோட சக்தி குறைஞ்சு போச்சுன்னா இழந்த சக்தி திரும்பவும் கிடைக்கணும்னா 35 வருஷத்துக்கு ஒரு முறை தோன்ற மகா பௌர்ணமி வரைக்கும் காத்திருக்கணும். அது கூடவே ஒரு நரபலியையும் கொடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா நாகமணி இருந்தும் இல்லாதது மாதிரி தான், அது வீணா போயிடும். என்ன இது? நாகமணியை பயன்படுத்தலைன்னா அது வீணா போயிடும் போட்டிருக்க. நாகமணியோட சக்தி குறையாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு அதிசய திரவியம் இருக்கு. அந்த திரவியத்தை நாம வசப்படுத்திக்கிட்டோம்னா அந்த திரவியம் கிடைக்கிறது நாகக்ஷீண பழத்துல இருந்து. தட்சக்க வனத்துல இருக்கிற நாகவேணி மரத்துல பௌர்ணமி அன்னைக்கு மட்டுமே பழுக்கக்கூடிய பழம். அந்த பழத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பழ ரசத்துல நாகமணிய முக்கி எடுத்தா அதோட சக்தி என்னைக்குமே குறையாது. நான் நினைச்சதை விட இன்னும் என்னென்னமோ ரகசியங்கள் இருக்கு. இந்த புத்தகத்தை முழுசா படிக்கணும். எந்த விவரத்தையும் விட்டு வைக்க கூடாது. நீ அழிவு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கங்கிறது எனக்கு நல்லா தெரியுது விஷ்ணு. எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. ஓஹோ, அப்படியா? மேடம், நேத்தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது? எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்னது? அமிர்தா இங்க மேனேஜர் கூட ஏதோ பேசிட்டு இருக்காங்க போல இருக்கே. அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன். நேத்து நைட் நீங்க பண்ண டெக்கரேஷன்ஸும் அரேஞ்ச்மெண்ட்ஸும் சேஞ்ச் பண்ணாம அப்படியே எனக்கும் பண்ணிடுங்க. ஓகே மேடம், அப்படியே பண்றேன்.
கிள்ளுங்களேன். எதுக்கு? கிள்ளுங்க சொல்றேன். இல்ல, நான் கிள்ள மாட்டேன். ஓஹோ, கிள்ளுன எங்க உங்க செல்ல புருஷனுக்கு வலி ஏற்பட்டுரும் அக்கறையா உங்களுக்கு? சரி விடுங்க, நானே கிழிக்கிறேன். ஆ, ஆ. அப்ப இதெல்லாம் நிஜம்தானா? எது? அதாங்க, நீங்க மேனேஜர் கிட்ட ஏற்பாடுகளை பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா, இப்ப என்ன அதுக்கு? இல்ல, எப்பவுமே சிடுசிடுன்னு இருப்பீங்க. இன்னைக்கு என்னடான்னா ரொமான்டிக்கா சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்கல்ல, அதான் கொஞ்சம் டவுட் வந்துச்சு. அது நேத்து என்னால தானே இந்த காரியம் தள்ளி போயிடுச்சு, அதனாலதான். ஓஹோ, நீங்க செஞ்ச பாவத்துக்கு நீங்களே பரிகாரம் பண்றீங்க போல இருக்கு. ஏதோ ஒண்ணு, மொத்தத்துல இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த ஜென்மத்துக்கு எனக்கு புண்ணியம் கிடைச்ச மாதிரியே இருக்குங்க. ஆமாண்டா, உன் உயிர் பிரிய போற இடத்த அலங்காரம் பண்ணலன்னா எப்படி? நீ எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறியோ அந்த அளவுக்கு கொடூரமா உன்னை கொல்றதுக்கு எனக்கு ஆர்வம் அதிகமாகும். ஆ, ஓ, நீங்க கோவிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வரணும்னு சொன்னீங்கல்ல? ஆ, சரி, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் கார் கொண்டு வரேன். ஆ, வேற ஏதாச்சும் வேணுமா மேடம்? ஆமா, நீங்க ஏற்கனவே செஞ்சிருக்கிற டெக்கரேஷன்ஸோட கொஞ்சம் பச்சரிசி, விறகு, தீப்பெட்டி, எள்ளு தண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. மேடம் என்ன பேசுறீங்க நீங்க? அது நான் என்ன பேசுறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாத கேள்வி கேட்காதீங்க. பச்சரிசி, விறகு, தீப்பெட்டி, எள்ளு தண்ணி எல்லாம் தயாரா இருக்கணும். இல்ல இருந்தாலும் ம், நீங்க இப்ப செஞ்சிருக்கிற ஏற்பாடுகள்ல எந்த மாற்றமும் தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை மேடம், இப்போவே எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன். முதல் இரவு கொண்டாட்டத்துக்கு நீ தயாராயிட்டு இருக்கல அர்ஜுன். நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த சந்தோஷம் எப்படி உனக்கு மரணமா மாறப்போகுதுன்னு பாரு. தக்ஷகவனம் என்னோட என்னோட எல்லா காரியங்களும் நிறைவேற போற இடம் இது. நாகமணியனை அடையறதுக்கு தேவையான எல்லா சக்திகளையும் அடையக்கூடிய இடம் இந்த வனம். ஜெய் மகாகாளி. நான் நினைச்ச அத்தனை விஷயம் நடக்கணும்னா இந்த தக்ஷக வனம் என்னோட கட்டுப்பாட்டுல வரணும்.
இது நாகேந்திர புத்தா. அப்படின்னா இங்க இருந்து 25 அடி தூரத்துல நான் போனா ஸ்ருங்கமணிங்கிற இடம் வரும். அந்த இடத்துக்கு அந்த விஷ்ணுவை கொண்டு வந்து உட்கார வச்சா அவன் சாபத்துக்கு ஆளாயிடுவான். அப்ப அவனை பலி கொடுக்கறதுக்கு சுலபமாயிடும். அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செஞ்சாகணும். ஜெய் மகாகாளி. ஆனா இப்பதான் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. தக்ஷக்க வனத்தை நான் என் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னா முதல்ல எல்லா நாகங்களையும் என் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி நான் நாகச்சந்திரிகாங்கிற யாகத்தை செஞ்சாங்க. நாகங்களே பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்க எல்லாரும் ஏன் கட்டுப்பாட்டுல வரக்கூடிய நேரம் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. விஷ்ணு கிட்ட இருக்கிற அந்த நாகமணிய நான் பறிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாரும் ஏன் கட்டுப்பாட்டுல தான் இருந்தாகணும். பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்க எல்லாரும் எப்படி ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரீங்கன்னு பாருங்க. அந்த புத்தகத்தில் இருந்தது எல்லாமே உண்மையா தான் இருந்திருக்கணும். ஏன்னா நாகமணியை பத்தி நிச்சயமா இவ்வளவு ஆழமா யாராலையும் சொல்ல முடியாது. அதுல அவ்வளவு டீட்டெயில எழுதிருக்காங்கும் போது அது உண்மையா தான் இருக்கணும். அப்படின்னா நான் நாளைக்கு ராத்திரியை தச்சக வந்ததுக்கு போயாகணும். அதுவும் நாகமணியை எடுத்துக்கிட்ட நாளைக்கு ராத்திரி தச்ச கவனத்துல என்னோட நாகமணிக்கு விசேஷமான சக்திகள் வரப்போற நாள். அவ்வளவு சக்திகள் நிறைஞ்ச நாகமணி எனக்கு சொந்தமா இருக்கும்போது இந்த உலகத்தில் எந்த சக்தியாலையும் என்னை எதிர்த்து நிற்கவே முடியாது. இந்த உலகத்தில் அதிக சக்தி உள்ள ஆள் நான் மட்டும்தான். உன்னை பயன்படுத்தலைன்னா உன்னுடைய சக்திகள் குன்றி போயிடும்னு அந்த புத்தகத்தில் போட்டிருக்கு. இல்ல, இனிமே உன்னை நான் பயன்படுத்திக்கிட்டே இருப்பேன். நாகராணி, அநியாயமா என்னுடைய நண்பர்களை எல்லாம் கொண்டுட்டல, பார்த்துக்கிட்டே இரு. இந்த நாகமணியோட உதவியோட நீ எங்க இருக்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நாகமணி உதவி இருந்தா கஷ்டம் கிடையாது. இத்தனை நாள நாகராணி மேல நாகமணி பயன்படுத்த முடியாதுன்னு நினைச்சு நான் சும்மா இருந்துட்டேன். அந்த புத்தகத்தை படிச்ச பிறகுதான் எனக்கு புரிஞ்சது, நாகமணி வச்சிருக்கிறவங்க அது நாகராணிக்கு எதிராகவும் பயன்படுத்தலான்னு. இல்ல, இப்ப கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நான் இழக்கவே கூடாது. நாளைக்கு ராத்திரி நான் தச்சகவனத்துக்கு போய் விசேஷமான சக்திகளை எல்லாம் சம்பாதிச்சுட்டா இந்த உலகத்துல யாருமே என்னை எதிர்க்க முடியாது.